இதை கடைபிடிப்போர் சிலரே. அந்த சிலரில் நாம் பலராக வந்து இறை புனிதரில் இணைய அவர் வழியில் நடக்க இறையருளை நிறைவாய் தங்கள் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் கொண்டு செல்ல வந்திருக்கும் உங்கள் அனைவரையும்
மீன்லோடு தொழிலாளர்கள், பங்கு அர்ப்பணி பேரவை மற்றும் பங்கு இறைமக்கள், பங்கு தந்தையர்களுடன் இணைந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளில் நம்மை சிந்திக்க அழைப்பது தூய ஞானப்பிரகாசியாரின் வழியில் இரக்கம் நிறை சமூகமாவோம் என்பதாகும். நம் புனிதர் தூய ஞானப்பிரகாசியார் இத்தாலியில் மண்டுவா நகரில் பெர்னார்ட் கொன்சாகா என்ற பிரபுவின் முதல் பிள்ளையாக பிறந்தார். இவர் தந்தையின் விருப்பப்படி போர் வீரனாக மாறாமல் தாயின் விருப்பப்படி ஆன்மீகத்தில் தம்மை முழுவதுமாக ஈடுபடுத்தினார். தனது 9 வயதிலேயே ஃப்ளாரன்ஸ் நகரில் மரியன்னையின் தேவாலயத்தில் கற்பென்னும் வார்த்தைப்பாடை ஏற்றுக்கொண்டார். இயேசு சபையில் தன்னை இணைத்து பொதுப்பணி செய்து வந்தார். ரோமையில் பிளேக் நோயால் அனைவராலும் ஒதுக்கப்பட்டிருந்த மக்களுக்கு தொண்டு பணி செய்தார். 1591ஆம் ஆண்டு தன்னுடைய 23ஆம் வயதில் கொடிய காய்ச்சலால் இறைவனடி சேர்ந்தார். இளம் புனிதரான இந்த அலோசியஸ் கொன்சாகோ இளைஞர்களின் பாதுகாவலர் என அழைக்கப்படுகிறார். அன்பு பணியால், பொது பணியால் உலகை வென்றவர் நம் புனிதர். அரச குடும்பத்தில் பிறந்தாலும் ஏழைகளின் துயரறிந்து, கைவிடப்பட்டோரின் நிலை அறிந்து ஆதரவு கரம் நீட்டி அவர்களுக்காகவே வாழ்ந்தார். இறை இரக்கத்தை தன்னுடைய 9ஆம் வயதிலேயே சுவைத்தார். நம் புனிதரின் வழியில் ஏழைகள் பால் அக்கறையோடும் பிறர் நலம் பேணுகின்ற நல்லதொரு சமூகத்தை உருவாக்குவோம். சுயநலம் களைந்து பொது நலம் பேணுவோம். இறை இரக்க சமூகமாவோம். அதற்கு வேண்டிய அருளை பெற பலியினில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். இறைவா, எனக்கு துணையாக வந்தருளும். ஆவியில் இருந்து
சாதித்துள்ளேன். இறைவனை நம்பி அவரிலே தஞ்சம் புகும்போது நாம் கவலைப்பட தேவையில்லை. அவரோடு நாம் இணைந்து வாழும்போது அஞ்ச வேண்டிய தேவையில்லை. இறை உறவில் நாம் ஒன்றிக்கும் போது நாம் மனத்துடனும் உறுதியும் அடைய முடியும். அவரிலே சங்கமிக்கும் போது நமது வாழ்வு அமைதியும் மகிழ்வும் மன நிறைவும் பெற்று கொள்ள முடியும் என்பதை இத்திருப்பாடல் உணர்ந்து இறைவனை நம்பி வாழ உறுதி கொள்வோம்.
நினைக்கும்போது நாம் பேறு பெற்றவர்களாக மாற முடியும். 1000 நாள் வேறிடத்தில் வாழ்வதை விட ஒரு நாள் இறைவனின் இல்லத்தில் வாழ்வது மேலானது. இறைவனின் நிழலில் நாம் அடைக்கலம் புகும்போது நம் வாழ்வில் வளமையும் செழுமையும் கொழுமையும் கிடைக்கும் என்பதை இத்திருப்பாடல் உணர்த்துகின்றது. எனவே நாம் பாடகர் குழுவோடு இணைந்து பாடி ஆண்டவரின் அடைக்கலத்தை நாடுவோம்.
அவரை நமது அடைக்கலமாக, பாறையாக, கோட்டையாக பற்றி கொள்கின்ற போது அவரது பாதுகாப்பும் மீட்பும் கிடைக்கும். நாம் ஒளியின் மக்களாக வாழும்போது இறைவனின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நமது வாழ்வில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள இறைவனை உறுதியாக பற்றி கொள்வோம். நமது வாழ்வு இருள் நீங்கி ஒளி பெற்றிட நீ எந்தன் பாறை என்ற திருப்பாடலை பாடகர் குழுவோடு இணைந்து பாடுவோம். நீ எந்தன் பாறை என் அரணானே
ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு தந்த நல்ல செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடியே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடியே. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலரான தூய ஞான பிரகாசியாருடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியாக, ஆடம்பரமாக, எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கங்களோடு நாம் இந்த விழாவை கொண்டாடி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே 9ஆம் நாள் திருவிழா தேர்ப்பவனியோடு நடைபெறுகின்ற இந்த சிறப்பு விழாவிலே உங்கள் அனைவருக்குமே இனிமையான விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிற்காக ஒரு சிறந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். ஞான பிரகாசியார் வழியில் இரக்கம் நிறை சமூகமாவோம். 10 நாள் திருவிழா ஏற்கனவே 8 நாள் முடிந்து 9ஆவது நாளும் முடிய போகின்றது. அப்படிதானே? இன்னைக்கு காலையிலையும் ஒரு திருப்பலி பார்த்தீங்க, ஒரு மறையுரை கேட்டீங்க. ஆக 8 + 1 9 மறையுரைகள் கேட்டிருக்கிறீங்க. இதோட சேர்த்து 10ஆவது மறையுரை. இதை 9 மறையுரைகள் கேட்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்திலே இரக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக மையப்படுத்தப்படுகின்றது. இது ஒவ்வொரு நாட்களிலுமே இரக்கத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டு பார்க்கலாமே. 9 நாள் 9 மறையுரை கேட்டிருக்கிறீங்க. இரக்கம்னா என்ன? இரக்கம்னா என்ன? இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, வந்தால் ஒரு 10 நிமிஷம் பிரசங்கத்தை வச்சுட்டு போகணும், அதை விட்டுட்டு சும்மா கேள்வி கேட்டு நிற்கிறாரு, இவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்தாரோ நம்மள்கிட்ட பதில் கேட்குறதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி தானே? ஒரு சிலர் நினைப்பாங்க, இது வரைக்கும் வந்த சாமியாருங்கெல்லாம் எங்கள்கிட்ட கேள்வியை கேட்கல, இவர் மட்டும் என்ன புதுசாக கேள்வி கேட்குறாரு அப்படின்னு நினைப்பீங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் இரக்கம் என்றால் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு பல நேரங்களிலே தயக்கம் அடைகின்றோம். ஏனென்றால் நம்முடைய சிந்தனையின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால், இரக்கம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அடிபட்டுருச்சு, நம்ம எல்லாம் ஓடி போவோம், போய் பார்த்துட்டு ஐயோ இப்படி ஆயிருச்சு, ஐயோ இவனுக்கா இப்படி ஆயிருச்சு, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டுமா, இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்குதா, இப்படி வார்த்தைகளை பரிமாறிவிட்டு வந்து விடுவோம். அதுதான் இரக்கம் அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? ஆனால் இது இரக்கம் அல்ல, இது பரிதாபம். அவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படுகின்றோம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று அந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய பரிதாபத்தை வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் இரக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அதையும் தாண்டி அவர்கள் மீது பரிவு கொள்வது, அந்த பரிவு என்பது அவர்களோடு துன்புற்று அவர்களுடைய அந்த துன்பத்தை என்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு இந்த துன்பத்திலிருந்து இவர்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு என்ன என்பதை தேடி அவர்களுக்காக செயல்படுவதுதான் இரக்கம். பரிதாபம்னா வார்த்தையோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இரக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது செயல்பாட்டிற்கு செல்லுகின்றது. அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்காக அவர்களுக்கு என்னால் முடிந்ததை செய்வேன் என்று அந்த செயல்பாட்டிற்கு செல்வதுதான் இரக்கம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால்,
ஞானப்பிரகாசியார் வழியில் இரக்கம் நிறைய சமூகமாவோம். அருமையான தலைப்பு. நம் அனைவருமே சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பம் என்ற ஒரு குட்டி சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பங்கு என்ற ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாடு என்ற ஒரு பெரிய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் எங்குமே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கின்றன. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. பணக்காரன் ஏழை என்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. படித்தவன் படிக்காதவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. எங்கு பார்த்தாலுமே வன்முறையானது இன்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எதற்குமே லஞ்சம், ஊழல். லஞ்சம் கொடுக்கலன்னா ஒரு கையெழுத்து கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம். பாலியல் கொடுமைகளும் கொலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளுமே செய்தித்தாள்களை திருப்பி பார்க்கின்ற பொழுது பாலியல் வன்கொடுமைகளும் வன்கொலைகளும் நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீதிக்கு கூட நிதி கொடுத்து அந்த நீதியை வளைக்க முயலுகின்ற முயற்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்தை பார்த்து பரிதாபப்படுகின்றோம். இந்த சமூகத்திலே இப்படி நடந்து கொண்டிருக்கின்றதே, ஆங்காங்கே கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றனவே, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியற்றவர்களாக நிம்மதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே என்று நம்முடைய வார்த்தைகள் மூலமாக பரிதாபத்தை வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் நாம் அவர்கள் மீது இரக்கம் கொண்டோம் என்றால், இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டோம் என்றால், இந்த சமூகத்தினுடைய நிகழ்வுகள் மீது நாம் இரக்கம் கொண்டோம் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் மாற்றம் பெறும். நிச்சயமாக நம்முடைய செயல்பாடுகள் மாற்றம் பெற வேண்டும் என்றுதான் நம்முடைய புனிதர் அவர்கள் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 16ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இத்தாலி தேசம் எப்படி இருந்தது என்றால் இன்றைய அமெரிக்காவை போன்று இருந்தது. வளர்ச்சியில் அல்ல, தளர்ச்சியிலே. ஏனென்றால் எங்கு பார்த்தாலுமே ஆன்மீகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது. தவறான உறவுகளுக்கு மக்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். சுய இன்பம் அனுபவிப்பதிலே அந்த மக்கள் எல்லாம் நாட்டம் கொண்டவர்களாக இருந்தார்கள். தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகம் அதுதான் இத்தாலிய தேசமாக இருந்தது 16ஆம் நூற்றாண்டிலே. அந்த சூழலிலே தான் அந்த 16ஆம் நூற்றாண்டிலே தான் 1568ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் நாள் நம்முடைய புனிதர் பிறக்கின்றார். அந்த இத்தாலிய தேசத்திலே தாறுமாறாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூக பின்னணியிலே ஒரு பிரபு குடும்பத்திலே, பணக்கார குடும்பத்திலே பிறக்கின்றார். பிறந்தது முதலே நம்முடைய முன்னுரையில் அழகா வாசிச்சாங்க. 23 வயதுகள் வாழ்ந்த ஒரு புனிதரை பற்றி 23 நொடிகளிலே அந்த முன்னுரை அழகாக முடிக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பாக ஒரு முன்னுரையை வாசித்து அங்கே நாம் சொல்லப்பட்டதை கேட்டிருந்தோம். அந்த இத்தாலிய தேசத்தினுடைய வடபகுதியிலே பிறக்கின்றார். பணக்கார குடும்பத்திலே பிறக்கின்றார். ஆனால் அவருடைய தந்தையானவர் போர் பயிற்சிகளை கொடுக்கின்றார். அந்த போர் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது இவன் ஒரு படை வீரனாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இந்த மனிதர் அப்படி விட்டுவிடவில்லை. அந்த சமூகத்தை பார்க்கின்றார். சீரழிந்த ஒரு சமூகத்திலே பிறந்திருக்கின்றேன், இந்த சமூகத்தை நான் இப்படியே விட்டுவிடலாமா? என்னுடைய பெற்றோருடைய விருப்பத்தின் அடிப்படையிலே ஒரு போர் வீரராக நான் வாழ்வது முக்கியமா என்று யோசிக்கின்றார். சமுதாயத்தை பார்த்தார். அந்த சமுதாயத்தின் மீது பரிதாபப்படவில்லை, மாறாக இரக்கப்படுகின்றார். இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எனவேதான் அவருடைய வார்த்தைகளிலே சொல்லுகின்றார், நான் மனிதனாக நல்லவனாக வாழ்வது மட்டுமல்ல, ஒரு புனிதராக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுவார். சிறு வயது முதலே அதை சொல்லிக் கொண்டிருப்பார். ஏனென்றால் அந்த சமூகத்தை மாற்றுவதற்கு நான் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, புனிதனாக வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக அந்த சமூகத்தை இரக்கம் நிறைந்த ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்று அவர் தன்னுடைய சிறு வயது முதலே ஆசைப்பட்டவராக இருக்கின்றார். ஏனென்றால் இரக்கம் என்பது அனைத்தையுமே புதுப்பிப்பதிலே வெளிப்படுகின்றது. புதுப்பிக்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றது, புதுப்பிக்கின்ற ஒரு செயல்பாட்டை கொடுப்பதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் ஆதியிலே கடவுள் உலகத்தை படைக்கின்றார். அந்த உலகத்தை அவர் புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக படைக்கின்றார். புதியதொரு உலகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையுமே படைச்சிட்டார். இயற்கையை படைக்கிறார். கடல், வானம், பூமி அனைத்தையுமே படைத்து முடித்து விட்டார். இறுதியில் நினைக்கிறார், சரி மனிதனை படைப்போம், அந்த மனிதனை தன்னுடைய சாயலிலே படைப்போம் என்று சொல்லி அவனை படைக்கின்றார். அதற்கு முன்ன வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு.
ஒவ்வொரு நாள் அந்த நிகழ்வுகள் முடியும் பொழுது சொல்வார், அவர் படைத்த அனைத்தையும் உற்று நோக்கினார், அனைத்துமே நல்லதென கண்டார். அப்படிதான் இருக்கும். ஆனால் அந்த மனிதனை படைத்த பின்பு சொல்லுகின்றார், மனிதனை பார்க்கின்றார், இவன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு கொண்டார். அங்க அந்த மனுஷன் மேல இறக்கப்படுறார் கடவுள். ஏன்னா இவன் தனியே இருந்தான்னா உருப்படாது, இவன் தனியே இருந்தான்னா சொத்து வராது. எனவே இவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்குவேன் என்று அந்த இறக்கப்பட்ட கடவுள் அவனை புதுப்பிப்பதற்காக அங்கே பெண்ணை படைப்பதை பார்க்கின்றோம். ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டார். ஒரு சிறிய சமூகத்தை கடவுள் உருவாக்கி இந்த பூமியை நீங்கள் பலுகி பெருகி ஆண்டு நடத்துங்கள் என்று ஒரு கட்டளையும் கொடுத்து அனுப்புகின்றார். சமுதாயத்தை புதுப்பிக்கின்ற ஒரு பணியை உருவாக்கி கொடுக்கின்றார். அதைத்தான் ஞானப்பிரகாசியாரும் செய்தார். அவர் தன்னை புதுப்பித்துக் கொண்டார். தன்னுடைய 12-13 வயதிலே ஒரு குருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அதற்காக என்ன செஞ்சார் தெரியுமா? சாதாரண தரை, இத்தாலியெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், அந்த சாதாரண தரையிலே அப்படியே போய் முழங்கால் படியிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபித்துக் கொண்டிருப்பாராம். இந்த நாய்க்கு எல்லாம் கட்டுறதுக்கு ஒரு பட்டை மாதிரி ஒரு பெல்ட் வச்சிருப்போம் இல்லையா, அந்த பெல்ட்டை எடுத்து அடிப்பாராம் உடம்புல. எதற்கென்றால் இந்த ஒருத்தல், தன்னை ஒருத்தல் மூலமாகவும் இந்த தவ முயற்சிகள் மூலமாகவும் நான் புனிதனாக வேண்டும் அவருடைய ஆசை. என்னுடைய இந்த தவ முயற்சிகள் மூலமாகவும் ஒருத்தல் மூலமாகவும் நான் புனிதனாக வேண்டும், என்னை புதுப்பிக்க வேண்டும். ஏனென்றால் நான் இரக்கம் உள்ளவனாக செயல்பட வேண்டும் என்றால், இந்த சமூகத்தை மாற்றி காட்ட வேண்டும் என்றால் நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக இங்கே இந்த புதுப்பிக்கின்ற பணியை அவர் செய்வதை பார்க்கின்றோம். எனவேதான் அவர் சொல்லுவார், நான் ஒரு வளைந்த இரும்பாக இருக்கின்றேன், ஆனால் இந்த துறவரம் என்பது என்னை நேரான ஒரு இரும்பாக மாற்றிவிட்டது. வளைந்த இரும்பாக இருந்த என்னை நேரான ஒரு இரும்பாக இந்த துறவரம் எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவருடைய வாழ்வு அங்கே புதுப்பிக்கப்பட்டது. வளைந்த நிலையிலே இருந்த கம்பியானது நேராக்கப்படுவதை போன்று அவருடைய வாழ்வு அங்கே புதுப்பிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், இரக்கம் நிறைந்த ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் என்றால் அந்த மனிதர்கள் இரக்கமிக்க செயல்களை வெளிப்படுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால், அந்த மீட்பினுடைய வரலாற்றிலே இறைமகன் இயேசுவினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக இருப்பதை பார்க்கின்றோம். முதலிலே பார்த்தோம் என்றால், பரிவு கொண்டு அனைத்தையுமே செய்கின்றார். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிற நிகழ்ச்சியிலே சொல்லுவார், அந்த காணாமல் போன ஆட்டின் மீது பரிவு கொண்டு அதை தன்னுடைய தோள்களிலே தூக்கி வருகின்றார். ஏனென்றால் அந்த பரிவு என்பது அங்கே பாதுகாப்பை கொடுப்பதாக மாறுகின்றது. சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுதுதான் அது இரக்கம் நிறைந்த ஒரு சமூகமாக மாறுகின்றது. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கும், ஆயனில்லாத ஆடுகளை போன்றிருந்த மக்கள் மீது பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்தார். அவர்களுடைய மாற்றத்திற்காக, அந்த சமூகத்திலே அவர்கள் இரக்கமிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, புதியதொரு சமூகத்தை அவர்கள் படைக்க வேண்டும் என்பதற்காக இறைமகன் இயேசு இரக்கம் கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பிப்பதை பார்க்கின்றோம். இரண்டாவது பணியாக பார்த்தோம் என்றால், குணமாக்குகின்ற செயல்பாடு. ஏனென்றால் ஒரு சமூகத்திலே ஒரு மனிதன் நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் வாழ்விழந்தவன் என்று கருதப்படுகின்றான். பிற மனிதர்களோடு சக மனிதர்களோடு உறவுகளை கொள்வதற்கு அவனுக்கு உறவுகள் மறுக்கப்பட்ட சூழலிலே உறவு நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் குணமான வாழ்வு, நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். எனவேதான் அனைத்து மக்களுக்குமே குணம் கொடுப்பவராக மாறுகின்றார். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வரை வாசித்து பார்த்தால் ராயப்பருடைய மாமியாருடைய காய்ச்சலை குணப்படுத்துகின்றார். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை வாசித்து பார்த்தோம் என்றால் 10 தொழுநோயாளிகளுடைய அந்த தொழுநோயிலிருந்து விடுதலையை கொடுப்பதை பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரை பார்த்தோம் என்றால் பெரும்பாடுள்ள பெண்ணினுடைய நோய் குணமாக்கப்படுகின்றது. ஆக இவர்களெல்லாம் சமூகத்திலே புறந்தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த புறந்தள்ளப்பட்டவர்களாக உறவு நிலைகளை இழந்தவர்களாக இருக்கிற மக்கள் எல்லாம் உறவு முறை சமூகத்திலே வாழ வேண்டும், குணமாக வாழ வேண்டும், நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது இறக்கப்பட்டவராக செயல்படுவதை பார்க்கின்றோம். இதைத்தான் நம்முடைய புனிதரும் செய்து காட்டினார். 1591 அந்த ஜனவரி மாதத்திலே இத்தாலிய தேசத்திலே பெரிய கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகின்ற பிளேக் நோயானது வருகின்றது.
அனைத்து மக்களுமே இறந்து கொண்டிருக்கின்றார்கள், அபய குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள், உதவி வருமா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற சூழலிலே இவர் சார்ந்திருந்த இயேசு சபையானது ஒரு புதிய மருத்துவமனையை கட்டுகின்றது. அவர்களுக்காக அங்கே அனைத்து இயேசு சபை குருக்களும் துறவிகளும் பணி செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்ட சூழலிலே நம்முடைய புனிதரும் அந்த பிளேக் நோயினால் கஷ்டப்பட்ட மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு பணி செய்கின்ற பொழுது அந்த மக்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து அவர்களுடைய துன்பத்திலே தன்னுடைய துன்பத்தை உணர்ந்து கொண்டவராக தெருக்களுக்கு ஓடுகின்றார். அங்கே கிடைக்கின்ற அந்த பிளேக் நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அனைவரையுமே தன்னுடைய தோள்களிலே தூக்கி வந்தவராக அந்த மருத்துவமனையிலே அவர்களோடு இருந்த அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கின்றார். இறுதியிலே அந்த நோயானது இவரை தாக்குகின்றது. 1591ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி இறந்து விடுகின்றார். 23 வயதுகள் மட்டும் தான் வாழ்ந்தார். ஆனால் தன்னுடைய சிந்தனைகள் மூலமாக தன்னுடைய வாழ்வு மூலமாக அந்த சமூகத்திலே ஒரு புது மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த புனிதத்திலே வாழ்ந்து காட்டியவர் இன்று ஒரு பெரும் புனிதராக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், பரிவு கொண்டவராக, குணப்படுத்துகின்றவராக, அதற்காக தன்னை புதுப்பித்தவராக இருக்கின்றார். புதிய சமூகத்தை நாம் படைக்க வேண்டும் என்றால் நாம் பிறர் மீது பரிவு கொண்டவர்களாக, அவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நம்மை நாம் புதுப்பிப்பவர்களாக மாற வேண்டும் என்ற சிந்தனையை கொடுக்கின்றார். அன்மிக்கவர்களே, நம்முடைய குடும்பங்களிலே சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம். இந்த சமூகத்தை பார்க்கின்றோம், கெட்டுப்போன சமூகம் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக அது நம்முடைய ஞானப்பிரகாசனுடைய வழியிலே புதியதொரு இரக்கம் நிறைந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம்? ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு அடிப்படை என்பது குடும்பத்தினுடைய மாற்றமாக இருக்கின்றது. நம்முடைய குடும்பங்களிலே சாதாரண உறவு நிலைகள் கூட இது சரி செய்யப்படாத ஒரு சூழலிலே இருக்கின்றது. நம்முடைய சமூகத்திலே இந்த இளைய தலைமுறையெல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால் பிறர் மீது பரிவில்லாத ஒரு சூழலிலே இருக்கின்றார்கள். ஒருவர் இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி வந்திருந்துச்சு, வலைதளத்தில் இப்போ முகநூல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குது. அதில் ஒரு நாள் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு சின்ன செய்தி, மூன்று வரிகளிலே எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கின்றான் என்றால் ஓடி சென்று உதவி செய்தது எங்களுடைய தாத்தா தலைமுறை. அதே நேரத்திலே ஒரு மனிதன் அடிபட்டு விழுந்து கிடக்கின்றான் என்றால் அவனை பார்த்துவிட்டு திரும்பி சென்றது எங்களுடைய தந்தையினுடைய தலைமுறை. ஆனால் ஒரு மனிதன் அடிபட்டு விழுந்து கிடக்கின்றான் என்றால் ஓடி சென்று செல்ஃபி எடுப்பது எங்களுடைய தலைமுறை என்று போட்டிருந்தார்கள். உண்மைதானே? எங்கே போனாலும் என்னை செல்ஃபி தான் எடுக்கிறாங்க. ஒரு மனிதன் துன்பப்படுகின்றான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கின்றான், இரத்தமானது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே சென்று செல்ஃபி எடுப்பவர்களாகத்தான் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அந்த கலாச்சாரம் தான் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே நாம் அவன் மீது பரிதாபம் தான் படுகின்றோமே தவிர இறக்கப்படுவதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை நாம் இறக்கப்பட்டிருந்தோம் என்றால் அந்த மனிதரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வோம். நம்முடைய செயல்பாடுகள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றன? அந்த மனிதத்தை வாழ வைக்கின்ற பொழுதுதான் புதிய சமூகம் உருவாக்கப்படும் என்பதை பல நேரங்களிலே மறந்தவர்களாக வாழுகின்றோம். நம்முடைய குடும்பங்களிலே அந்த உறவுகளை அற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை ஒரு குழந்தை கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சான். ரொம்ப பக்தியாக முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கு. என்ன ஜெபம் பண்ணிச்சு தெரியுமா? கடவுளே, எசப்பா எசப்பா, என்னை ஒரு நாளாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக படைச்சிரு. ஸ்மார்ட் ஃபோன்னா தெரியுமா? இவையெல்லாம் கையில் வச்சு இப்படி தடவிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோன். அது குழந்தை சொல்லுதான் கடவுள்கிட்ட, எசப்பா எசப்பா, ஒரு நாளாச்சும் என்ன ஸ்மார்ட் ஃபோனாக படைச்சிரு. ஏசார் கேட்டிருக்கிறாரு, ஏன் பிள்ளை இந்த மாதிரி கேட்குற, உனக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை, வேறு ஏதாவது ஒன்று கேட்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தை சொல்லியிருக்கு, நீ என்ன ஸ்மார்ட் ஃபோனாக படைச்சேன்னா ஒரு நாளாச்சும் எங்கள் அம்மா அப்பா என்ன கொஞ்சுவாங்க இல்லை. ஏனென்றால் இன்று பிள்ளைகளை கொஞ்சுவதற்கும் பிள்ளைகள் மீது அந்த உறவுகளை கொடுப்பதற்கும் உண்மையான பாசத்தை கொடுப்பதற்கும் பெற்றோர்களுக்கு நேரம் இல்லாத ஒரு சூழல் இன்று நம்முடைய குடும்பங்களிலே நிலவிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்படி உறவுகளை தவிர்த்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே நம்முடைய குடும்பத்திலே ஒரு அன்பு சமூகத்தை உருவாக்காத நாம் எப்படி புதிய சமூகத்தை மாற்றப் போகின்றோம்? ஒரு சில நேரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் என்பது மனைவியாக மாறி போய்விட்டது கணவர்களுக்கெல்லாம். இந்த டிவி பெட்டி என்பது கணவனாக மாறி போய்விட்டது மனைவிகளுக்கெல்லாம். அங்கே நடக்கின்ற இந்த மெகா தொடர்கள் எல்லாம் பிள்ளைகளாக மாறிவிட்டன. மெகா தொடரை பார்த்துட்டு இருந்தா என் பிள்ளையை பார்த்துட்டேன்னு அர்த்தம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகளில் நாம் எப்பொழுது மாறப்போகின்றோம்? உண்மையிலேயே இந்த சமூகத்திலே இன்று நாம் 10 நாட்கள் விழா கொண்டாடி சிறப்பிக்கின்ற பொழுது நம்முடைய புனிதரை வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் முயற்சி எடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்வை புதுப்பிப்போம். நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற தவறான சிந்தனைகளை மாற்றி விடுவோம். முன்சார்பு எண்ணங்களை மாற்றிவிட்டு உறவுகளை உருவாக்குகின்றவர்களாக நல்லதொரு சமூகத்தை உருவாக்குவது என்னுடைய குடும்பத்தை மாற்றுவதில் இருந்தான் தொடங்குகிறது என்பதை உணர்ந்தவர்களாக இயேசு காட்டிய வழியிலே நம்முடைய குடும்பங்களை மாற்றுகின்ற பொழுது இந்த சமூகம் ஒரு இரக்கம் நிறைந்த சமூகமாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. அதற்கான அருளை இறைவன் தர வேண்டும் என்று நம்முடைய புனிதர் வழியாக மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை
அன்மிக்க சகோதர சகோதரிகளை, புனிதர்களுடைய முன்மாதிரியினாலும் அவர்களுடைய வேண்டுதல்களாலும் நாம் அனைவருமே புனிதத்தன்மையை பெற வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய புனிதர் வழியாக நாம் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டவர்களாக நிறை மகிழ்ச்சியின் மக்களாக வாழ்வதற்கும், மேலும் இந்த சமூகத்தை நாம் மாற்றுகின்றவர்களாக புனிதருடைய முன்மாதிரியை பின்பற்றியவர்களாக இரக்கம் நிறைந்த ஒரு சமூகத்தை அமைப்பதற்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் இறைவன் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். வந்த இறைமகனே எம் இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இறைவழியை நிறைவாய் காட்டும் திருத்தந்தை கதிரினால் ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேதியர், பொதுநிலையினர் அனைவரையும் உம் உடலாலும் இரத்தத்தாலும் தூய்மையாக்கி உண்மைக்கு சாட்சியாய் என்றென்றும் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்னாவை பசியார தந்த அன்பு இறைவா, திக்கற்ற உம் பிள்ளைகளுக்கு ஆறுதலின் மன்னாவாகவும் கவலையால் கண்ணீர் வடிப்போருக்கு கண்ணீரை துடைக்கும் இரத்தமாகவும் நோயால் வாடும் உம் மக்கள் உள்ளத்தில் மனநிறைவும் அகமகிழ்வும் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரத்தமாகவும் எம்முடைய இதயத்தில் குடிகொள்ள உம்மையே தாழ்த்தி கொண்ட எம் இறைவா, உம்மை போன்று அன்பில் சிறந்து விளங்கவும் நாட்டு தலைவர்கள் நல்மனம் கொண்டு மக்களின் தேவையை உணர்ந்து உதவிட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேழையில் அப்பரச வடிவில் எமக்காக காத்திருக்கும் அன்பு தெய்வமே, எங்கள் அன்றாட வாழ்வில் எல்லா சூழலிலும் உமது பிரசன்னத்தை உணர்ந்து உம் ஆலயம் நாடி வரவும் உம்மை உட்கொள்ளும் நாங்கள் உமது வல்லமையை பெற்று புதுவாழ்வு வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, இன்று ஆராதனை சிறப்பிக்கும் மீன்லோடு தொழிலாளர்கள் பங்கு இறைமக்கள் அனைவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் உம்மை அறிந்து உமது ஆற்றலையும் உணர்ந்தவர்களாய் வாழவும் தொழிலில் நல் முன்னேற்றம் காணவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசியார் ஜெப முயற்சிகள் வழியாக எம் ஆன்மாவை காத்திட திருவுளம் கொண்டீரே. அவரின் பாதையில் நடந்து உம்மோடு உள்ள உறவில் நிலைத்து தூய வாழ்வு வாழவும் வரமுள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள்
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். நம் அனைவருடைய வேண்டுதல்களையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற விதமாக நாம் அனைவரும் இணைந்து இறைமகன் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை பாடி மன்றாடுவோம். எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். மன்றாடுவோமாக. வானக கொடைகளை வாரி வழங்கும் இறைவா, தூய ஞான பிரகாசியருடைய வாழ்வில் வியத்தகு முறையில் கபடற்ற தன்மையையும் தவமும் இணைந்து விளங்க செய்ய திருவிழமானீர். அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வாலும் மன்றாட்டாலும் நாங்கள் கள்ளமற்ற அன்பு கொண்டு வழுகவும் தவம் நிறைந்த வாழ்க்கை மேற்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஒரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம்.
இறைவனின் பிரசன்னத்தில் நாம் இருக்கின்றோம். நம்மை படைத்து பாதுகாத்து வருகின்ற நம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கடந்து வந்திருக்கின்றோம். எவரெல்லாம் வல்லமை மிகுந்த கடவுளின் பிரசன்னத்திற்கு முன்னால் வந்தார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே மாற்றத்தினை பெற்றார்கள். மோசே எரிகின்ற முட்செடியின் நடுவிலே அவருடைய பிரசன்னத்திற்குள் வந்தபோது தலைவராக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற மாற்றத்தை பெறுகின்றார். எரேமியா இறைவாக்கினர் அவருடைய பிரசன்னத்துக்குள் வந்தபோது தன்னுடைய தயக்கத்தை களைந்து துணிவினை பெற்று இறைவனுடைய வார்த்தையை போதிப்பவராக மாறுகின்றார். சக்கேயின் வீட்டிலே பாவியாக அவர் இயேசுவினுடைய பிரசன்னத்துக்குள் கடந்து வந்தபோது புதிய மனிதராக மாறுகின்றார். இது மாற்றத்தின் நேரம். இறைவன் நம்மை தொடுகின்ற நேரம். இறைவன் நம் வாழ்வை மாற்றுகின்ற இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், கவலைகள், பயங்கள் அனைத்தையும் இதோ நம்மில் பிரசன்னமாக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவிடம் தஞ்சமடைவோம். ஒவ்வொருவரும் கண்களை மூடி இதோ இந்த நேரத்திலே நம்மை தொடுகின்ற, நமக்கு பலம் தருகின்ற, நமக்கு துணையாக இருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். எங்களை படைத்து பாதுகாத்து வருகின்ற நல்ல தெய்வமே, இதோ இந்த மாலை இரவு வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆலயத்திலே ஒன்று கூட்டி உம்முடைய அருள் ஆசிரியரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களை அழைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூய ஞான பிரகாசியார் வழியிலே அவருடைய பாதுகாவலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த நாளை ஒரு சிறப்பானதொரு நாளாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து ஆசீர்வதித்து உம்முடைய அருளாற்றல் நிறைவாக எங்களுக்கு தந்து கொண்டிருந்தமைக்காக இறைவா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த நாட்களிலே, விழா நாட்களிலே உம்முடைய வல்லமையை நாங்கள் நிறைவாக பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பலி வழியாகவும் அறையுறைகள் வழியாகவும் அனைத்து ஒன்று சேர்ந்து வருகின்ற நிகழ்வுகள் வழியாகவும் ஆண்டவரே உம்மை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எங்களை ஒன்றிணைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, எந்த விதமான துன்பங்களோ துயரங்களோ அணுகாதபடி இந்த நாள் வரை எங்களை வழிநடத்தியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இறைவா, இதோ இந்த நேரத்திலே உம்முடைய திருமுன்னிலையிலே வாழ்வின் தேவைகளோடு இருக்கின்றோம். எத்தனையோ கவலைகள், எவ்வளவோ ஏக்கங்கள், பய உணர்வுகளோடு வந்திருக்கின்றோம். இனி என்ன ஆகும், என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி ஆகிவிட்டதே என்ற எல்லா விதமான அச்ச உணர்வுகளோடு ஆண்டவரே உம்முடைய திருமுன்னிலையில் நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்ற உம்முடைய பார்வையினாலே எங்களை தொடுவீராக. இறைவா, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் இந்த நேரத்திலே மறைவதாக. உம்முடைய ஆசீர் முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை நீர்தாமே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுகின்ற இந்த நேரத்திலே உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் இல்லங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள செய்வீராக. நாங்கள் சந்திக்கின்ற எல்லா விதமான துன்பங்களும், பணம் சார்ந்த, பொருள் சார்ந்த, உடல் சார்ந்த அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் ஆண்டவரே இந்த நேரத்தில் மறைவதாக. நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றீர். நம்பிக்கையாக, அரணாக, பாதுகாப்பாக, கோட்டையாக இருப்பவர் நீர்தாம் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். உம்மையன்றி எங்களுடைய வாழ்விலே மீட்பு இல்லை, உம்மாலன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே விடிவு இல்லை என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். இறைவா, இதோ இந்த நேரத்திலே எங்களுடைய கவலைகள், பயங்கள் அனைத்தையும் போக்குவீராக. இறைவா, எங்களுடைய குடும்பங்கள் சிறக்க, அன்பும் அமைதியும் சமாதானமும் பெருகிட உம்முடைய வல்லமை தூய ஞான பிரகாசர் வழியாக நிறைவாக இந்த நேரத்திலே பொழிவீராக. நோய் நொடிகளால் அவதிப்பட்டு இதோ இந்த ஆலயத்திலே ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே நிறைவாக
ஆசீர்வதிப்பீராக. நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து உச்சம் தலை முதல் உள்ளங்கால் பாதம் வரை உம்முடைய ஆற்றல் முழுமையாக செயல்பட்டு அதன் வழியாக நல்ல சுகத்தை பெற்றவராக நாங்கள் இங்கிருந்து செல்ல செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக தருவீராக. படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய கரங்களில் தருகின்றோம். இறைவா, நல்ல எதிர்காலத்தை கொடுப்பீராக. என்னாலும் உம்முடைய ஆசிரியை பெற்றவர்களாக, நிறை வழியிலே நல் வழியில் நடக்கின்ற பிள்ளைகளாக, பெற்றோருக்கும் மற்றவருக்கும் பெருமை தேடி வருகின்ற நல்ல பிள்ளைகளாக வாழ உம்முடைய ஆசிரியை பொழிவீராக. என்னாலும் எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே வைத்து உம்முடைய பாதுகாவலிலே வைத்து காத்துக் கொள்வீராக. மேலும் இறைவா, படித்து முடித்துவிட்டு இளைஞர்களாக வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இறைவா, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து படிப்புக்கேற்ற வாழ்க்கையை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை கொடுப்பீராக. திருமண வரனுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் நீர்தாமை ஆசீர்வதிப்பீராக. திருமண வரன்களை அமைத்துக் கொடுப்பீராக. மேலும் ஆண்டவர், திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்கு நீரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. மேலும் இறைவா, எத்தனையோ விதமான தேவைகளோடு இருக்கின்றோம் ஆண்டவரை, சொல்ல முடியாத அனைத்து தேவைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் நினைக்கின்ற போது அனைத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக. முதிய வயதில் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு உள்ளங்களை நீர்தாமை ஆசீர்வதிப்பீராக. நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து பிள்ளைகளிலிருந்து பாசத்தை பெற்று அன்போடு வாழுகின்ற நிலைக்கு ஏற்றுக்கொள்வீராக. அநாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, வேலைக்கு செல்ல இயலாதவர்களாக அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நீரே வழிநடத்துவீராக. அன்பு இறைவா, என்னாலும் எங்களை காத்து ஒருபோதும் எந்த தீவினையும் அணுகாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய அடைக்கலத்தினாலும் எங்களை வழிநடத்தி பாதுகாப்பீராக. ஆமென். வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, நமது பாதுகாவலர் தூய ஞான பிரகாசியாருடைய 9ஆம் திருவிழாவை கொண்டாடி இறைவனுக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூறிக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் அத்தனை பேருக்குமே எங்களுடைய அன்பான திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தை சிறப்பிக்கின்ற பங்கு இறைமக்கள், பங்கு அருட்பணி பேரவையினர், மீன்லோடு தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறிக்கொள்கின்றேன். இன்று இந்த சிறப்பு மாலை ஆராதனைக்கு தலைமை தாங்கி மிக அருமையான மறைவுரை வழங்கி நமக்காக ஜெபித்தவர்கள் அருட்தந்தை டயஸ் ரெஜின் அவர்கள். இவர்கள் தக்கலை புனித எலியாசியார் ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கார்மல் துறவர சபையை சார்ந்தவர்கள். கார்மல் துறவர சபையினுடைய அந்த இல்லத்தின் நிதி பராமரிப்பவராக பரிபாலகராக இருக்கின்றார்கள். கார்மல் துறவர சபை வளர்ச்சிக்காக பல நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக குளித்துறை மறை மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களுக்கு தேவைப்படுகிற நேரம் எல்லாம் சென்று உதவி செய்கின்றவர்கள். நாம் அவர்களை இன்று அழைத்த போது மகிழ்ச்சியோடு ஏற்று இங்கு வந்து மிக அருமையான ஒரு மறை உரையை வழங்கினார்கள். இரக்கம் என்பது பரிதாபம் அல்ல, இரக்கம் என்பது பரிவு காட்டுதல், செயல்படுவது. எனவே இந்த இரக்கத்தின் ஆண்டிலே நாம் அத்தனை பேருமே மக்கள் மேல் பரிவு காட்டி அவருடைய இன்பத் துன்பங்களிலே பங்கேற்க வேண்டும் என்று மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். அருட்தந்தை டயஸ் ரெஜின் அவர்களை பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறிக்கொள்கின்றேன். சகாய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாதுகாவலரான புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாசுதம் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடியே. சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தேன். 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின் விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அதில் பெரும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை வீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது.
அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் கற்பை காத்துக் கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடமெங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயிலின்றி பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட திருநகர் ஆகும். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்கி ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நம் கடவுளாகி ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அன்பிக்கவர்களே, நம்முடைய இந்த பவனியிலே இறைவன் நம்மோடு இருந்து வழிநடத்த வேண்டும். அவருடைய அருள் ஆசி நம்மோடு இருக்க வேண்டும் என்று அனைவரும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்பை உருவான இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய பாதுகாவலுடைய விழாவை சிறப்பிப்பதற்காக இந்த திருத்தேரை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். இதோ இந்த திருத்தேரிலே எங்களுடைய பாதுகாவலரான தூய ஞானப்பிரகாசியார் எங்களுடைய இல்லங்களை நோக்கி எங்களுடைய தெருக்களிலே பயணம் வருகின்ற பொழுது அவர் இறைவனிடமிருந்து அருள் ஆசியை எங்களுக்கு நிறைவாக பெற்று தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அவருடைய அருள் ஆசியை பெற்றவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொண்டவர்களாக இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காகவும் இந்த சமூகத்திலே இரக்கம் நிறைந்த ஒரு புதிய சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான ஆற்றலையும் அருளையும் இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அருளை தந்தருளும். இதோ இந்த திருத்தேரை நீர் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிப்பீராக. உம்முடைய அருள் ஆசி இந்த தேர் பவனின் மூலமாக ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதாக. எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி இந்த திருத்தேரையும் இந்த தேர் பவனியிலே பங்கெடுக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. Thank you.